வெல்கம் டு அரிஸ் கிச்சன். நம்ம இப்போ ஈவினிங் ஸ்நாக் இல்லைனா லஞ்சுக்கு கற்றுக்கிற மாதிரி மீல் மேக்கர் ஃப்ரை எப்படி பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஒரு பவுலில் சுடு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுருக்கேன். அதில் மீல் மேக்கரை சேர்த்துக்கிறேன். ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அது ஒரு 5 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ அதை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு மீல் மேக்கரை தனியாக எடுத்துக்கிறோம். இப்போ மீல் மேக்கரில் தண்ணி நிறைய உறிஞ்சிருக்கும். அந்த தண்ணியெல்லாம் வற்றுறதுக்காக அதை நல்லா பச்சை தண்ணியில் ஊற விட்டு புளியறதுக்கு ஏற்ற மாதிரி நல்லா புளிஞ்சு எடுத்துக்கலாம். சுடு தண்ணியாக இருந்தால் நம்மளால் புளிய முடியாது, ஹீட்டாக இருக்கும் தண்ணி. அதனால் பச்சை தண்ணி ஊற்றி நல்லா புளிஞ்சு இந்த மாதிரி வெறும் மீல் மேக்கர் மட்டும் எடுத்துக்கிறேன். இன்னொரு பவுலில் மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், கறி மசாலா இல்லைனா சிக்கன் மசாலா கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன். அது கூட தூளுப்பு தூவி நல்லா தண்ணி தெளித்து பிணைஞ்சி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நல்லா இந்த மாதிரி தண்ணியை தெளித்து பிணைஞ்சிக்கலாம். அப்போ தான் அந்த மீல் மேக்கரோட தண்ணியோட நல்லா ஒட்டும். இப்போ நல்லா மீல் மேக்கர் நல்லா பிணைஞ்சி விட்டுக்கலாம். மசால் ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஒட்டுற மாதிரி பாருங்கள். நல்லா மசால் பரவிடுச்சு. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் ஹீட் ஆனோன்னா மீல் மேக்கரை நம்ம சேர்த்துக்கலாம். ஃபுல்லாக மீல் மேக்கர் சேர்த்தாச்சு. ஒரு 1 மினிட் தாங்க, ஒட்டவே ஒட்டாது கடாயில். நம்ம உடனே இப்படி இந்த மாதிரி எண்ணெயை மேலே விட்டு இப்படி சும்மா 2 வதக்கிட்டு எடுத்துடலாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். முறுமுறுன்னு இருக்கும். சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்லாம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ செகண்ட் ரவுண்ட் மீதி இருக்கிறதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். நல்லா போட்டு இதையும் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனியன் சேர்த்து இது கூட நம்ம சாப்பிட வேண்டியது தான். குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு கொடுத்து பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.